ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துக்கிறோமப்பா, உங்க சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தினால எங்களை நீதிமானாக்கப்படும். அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆலயங்களை தந்திருக்கக்கூடிய நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபங்கள் மிகுந்த பலனுண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய சமூகத்துல அப்பா உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக உண்மை நோக்கி ஜெபிக்கிற ஜபங்களுக்கு எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் பதில் கொடுக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒரு வார்த்தை அனுப்பி அவர்களுடைய எதிர்த்தை போஷிக்கும்படியாக, ஆத்மாவிலே ஒரு பலன் உள்ள முடியாக கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மை செய்ய முடியாது எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுகிறார்கள். நாம் மாத்திரமே உழைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. ஆமென். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. அல்லேலூயா. ரோமர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம். 9-10 வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அல்லேலூயா. இந்த பூமியில ஒருத்தர் கூட நீதிமான் கிடையாது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்கள் மேலே நோக்கமா இருக்கிறது. யார் நீதிமான்? யார் நீதிமான்? ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. நீதிமானாக்க பட்டி இருக்க, அல்லேலூயா, நீதிமான்களாக்க பட்டி இருக்கிறோம் நம்ம எல்லாம். அல்லேலூயா. 19வது வசனம். 19வது வசனம் 5-19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், பூமியில ஒருத்தர் கூட நீதிமான் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அப்ப யார் நீதிமான்கள்? அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரே ஒருத்தனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் பாவமாக்கப்படுது. ஒரே ஒருத்தருடைய கீழ்ப்படிதனாலே. மறுபடியும் அதை படிங்க 19வது வசனத்தை. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. நீதிமான்கள் மாத்திரமல்ல,
இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளை ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனம் நாம் பாக்கியம் உள்ளவர்கள், நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் நம்முடைய நீதிமான்கள். அல்லேலூயா. நான் எப்படிப்பா நீதிமான் ஆக்க முடியும்? நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணேன்? செருப்பு போடாம நடந்தா நீதிமானாக்க முடியுமா? முடியாது. இல்ல நற்கிரியை பண்ணா, இறக்கமுள்ளவனா இருந்தா நீதிமானாக்க முடியுமா? இல்ல என் முடிய காணிக்கையா கொடுத்தா, என் சரீரத்தை கிழிச்சா நீதிமானாக்க முடியுமா? முடியாது. இல்ல மலை மேல ஏறினாலோ இல்ல பெரிய நதியில போய் முங்கினாலோ நான் நீதிமானாக்க முடியாது. அல்லேலூயா. எந்த கிரியைனாலும் நான் நீதிமானாக்க முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ஆமென். ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். கழுவப்படணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நீதிமானா இருக்கும் பொழுது அவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. பாவியுடைய ஜெபத்தையோ ஆண்டவர் அருவருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய செவிகள் கேட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீதிமானுடைய ஜெபங்களை ஆண்டவர் அப்படியே கவனமா கேட்கிறார். கவனமா இருக்கிறார். நீதிமான்கள் மேலேயே அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான். ஆமென். அல்லேலூயா. அந்த நீதிமானுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 18 அதிகாரத்திலையும் படிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் கேட்கிற, ஆண்டவரே இந்த பட்டணத்துல ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா அழிக்க மாட்டார். 45 இருந்தா, 40 இருந்தா, 30 நீதிமான்கள் இருந்தா, ஐயா 20 10 நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. பட்டணம் காக்கப்படல கூட ஒரே ஒரு நீதிமான் இருந்தா கூட அந்த பட்டணம் அழிவிலிருந்து காக்க அந்த சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தேசத்துல மலையை வசிக்கிறார், எல்லா நன்மையும் உண்டாகுன்னா அந்நிய மக்கள் கூட சொல்லுவாங்க, ஏதோ புண்ணியவான்கள் இருக்கிறாங்க அதனால அந்த மழை பெய்யுதுப்பா, கொஞ்சம் நல்லவங்களும் இருக்காங்க அதனால நம்ம அழியாம காக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அந்த புண்ணியவான் யாரு? அந்த ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் யாரு? அந்த நீதிமான்கள் யார்? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் அல்லேலூயா. 1 பேதுரு 3 அதிகாரம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமைக்கு தீமையும் தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான்கள் யாரு? நீதிமான்கள் யார்? தீமைக்கு தீமை சரி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் யாரு? நீதிமான். நீதிமான். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அந்த அறிகிற அறிவு நமக்கு இருக்குமே ஆனால் நாம் வெளியேற பெற்றவர்கள். ஆமென். ஆமென். நம்முடைய உள்ளத்துல சில நேரங்கள்ல நான் ஒரு பாவியாகவும் நான் ஒரு அடிமை போல் நம்ம நினைக்கிறோம். இல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னா நான் மற்றவர்கள் ஆஸ்வதிக்கும் போது எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 5 அதிகாரம் 44 சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை தவிர்க்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அல்லேலூயா. அப்போ ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருப்போம் என்று சொன்னா நம்ம ஆஸ்வதிப்போம். தீமைக்கு தீமை செய்கிறோம்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? நீதிமொழிகள் 17:13 நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. அல்லேலூயா. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. ஒருவேளை நமக்கு விரோதமா
நம்ம நல்லது பண்ணிருப்போம், அவங்க நமக்கு தீமை செய்தாங்கன்னா அவன் வீட்டை விட்டு தீமை நீங்க. தீமை நீங்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நம்மளுடைய வேலை என்னது? நாம் நன்மை செய்யணும். தீமைக்கு நன்மை செய்ய வேண்டியது. ஆமென். அல்லேலூயா. நமக்கு யாராவது தீமை அல்லேலூயா. பண்ணிட்டாங்க, நம்மளை யாராவது உதாசீனப்படுத்திட்டாங்க, அதை நம்ம சரி கட்டாதபடி அவர்களை ஆஸ்வதிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. தீமைக்கு அல்லேலூயா. தீமை செய்கிற பிள்ளைகள் நீதிமான்கள் அல்ல. நன்மை செய்ய. அல்லேலூயா. நன்மை செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன் நன்மை ஆமென். செய்யணும்? நம்முடைய சுய பலத்தினால, நம்முடைய ஞானத்தினால நாம் நீதிமானாக்கப்படல. அவருடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால் நீதிமாக்கம். அவருடைய இரக்கத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அவருடைய ஆமென். வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆமென். கர்த்தர் ஆமென். எங்களை ஏற்றுக்கொண்டார், எங்களை மன்னித்தார், எங்களை நீதிமானாக்கினாரே. ஆகவே நாங்கள் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நன்மைக்கு அல்லேலூயா. தீமை செய்தா அவர்கள் வீட்டை விட்டு தீமை நீங்காது. ஆமென். அல்லேலூயா. நம்மளை அல்லேலூயா. உதாசீனப்படுத்தினா அதுக்குள்ள பலனை அவர்கள் காண்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நாம் அவர்களை ஆஸ்வதிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களே, நீதிமான்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவ்வளவு வருஷமா ஆயத்தமா நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கும். இதெல்லாம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்குது? ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே துவைக்கப்பட்டவர்களுக்காக. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரான் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே துவைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஒரு மகிமை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Sorry. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதி, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த நீதிமானுடைய கடமைகள் என்ன? ஆசீர்வதிக்க நான் அழைக்கப்பட்டேன். நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, உங்களை துன்பப்படுத்தினவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். அல்லேலூயா. நமக்கு துன்பப்படுத்தினவங்க, அல்லேலூயா, நமக்கு தீமை செய்தவங்க நாம் ஆசீர்வதிக்க அல்லேலூயா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். அல்லேலூயா. ஏன் நம்ம ஆசீர்வதிக்கணும்? ஏன் நம்ம ஆசீர்வதிக்கணும்? நாம் நீதிமான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான்களால் பட்டணம் காக்கப்படுகிறது. நீதிமானுடைய ஜெபம் தான் கர்த்தர் உற்று நோக்கி கேட்கிறார். நீதிமான்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அநேக நேரங்கள்ல ஜெபங்கள் ஏன் கேட்க மாட்டேங்குது? ஏசாயா 59 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக மதில் போல இருக்கு. அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடைய ஜெபங்கள் கேட்கக்கூடாதபடி இருக்கிற தடைகளை நீக்கி ரத்தத்தினாலே துவைக்கப்பட்டவர்களாக அல்லேலூயா தேவனுடைய சமூகத்துல யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யாக்கோபு 5:16.
நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. மறுபடியும் படிங்க ஆமென். சார். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு நான் உங்கள் சொத்தமாகனாக்கி என்னுடைய குற்றங்கள் உங்கள் மன்னிக்கப்படணும்னா குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஆஹ் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆஹ் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீதிமான் செய்யும் அல்லேலூயா. ஊக்கமான ஜெபம் மிகுந்த ஆமென். பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல நமக்கு என்ன அறிவு அல்லேலூயா. வேணும்? நான் நம்ம யாரு? சொஸ்தமடையும். நான் யாரு? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் யாரு? நான் நீதிமான். நீதிமான். அல்லேலூயா. நான் அல்லேலூயா. ஆஸ்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அறிவு இருக்கும் போது அறிந்திருந்தோம் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை ஆஸ்வதிப்போம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. யார் மற்றவங்களை ஆஸ்வதிக்க முடியும்? நான் ராஜாவுடைய பிள்ளை, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடைய ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைங்கிற ஒரு மனநிலை எனக்கு இருக்கும் என்று சொன்னா நான் அவருடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்குங்கிறத மற்றவங்களை நான் பிளஸ் பண்ண முடியும். Bless பண்ண முடியும். நானே குறைவுள்ளவனா, நானே தரித்திரனா நினைச்சிட்டு இருந்தா மற்றவங்களை எப்படி ஆஸ்வதிக்க முடியும்? முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5:9 வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. இப்படி அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க இந்த கோபாக்கினை நாள்ல பயங்கரமான இந்த ரட்சிப்பு அல்லேலூயா அதிக நிச்சயமாமே, மீட்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே 19 வசனத்தை வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாகப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒருடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் என்னாச்சு? அல்லேலூயா. ஒரே ஒருத்தன் கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் பாவியாகப்பட்டது. ஒரே ஒருத்தருடைய கீழ்ப்படிதனாலே உலகம் முழுவதும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் அந்த அறிந்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக நாம் ஆஸ்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்களின் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்வர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே துவைக்கப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நாம் ஆஸ்வதிக்க இந்த நாளை அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். நீங்களும் நான் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. இந்த காலவேளை அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு கழுவப்பட்ட நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல நாமும் ஒருவர் குற்றங்களை ஒருவர் பாராதபடி அல்லையா நாம ஆண்டுடைய சங்கத்துல அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமை நன்மையால வெல்கிற பிள்ளைகளாக, நம்முடைய சத்துக்களை நேசிக்கிறவர்களாக, அவர்களுக்காக சுபிக்கிறவர்களாக, அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறுபடுத்தா அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் உங்களை என்னையும் நீதிமான்களாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள்ங்கிற அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் வழியாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில
அநேக நன்மைகளை கத்தர் நமக்கு கொடுத்து ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வா. அது கத்தரால ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி நாமும் சொல்லக்கூடிய கிருபைகளை தேவன் கொடுப்பார். இந்த நாளிலும் கூட அருமையான வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதனால யாரையும் நாம் தவிக்காதபடி, யாரையும் நாம் நிந்திக்காதபடி, நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக நன்மை செய்யும்படியாக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை இந்த காலவேளை திட்டம் தெளிவாக வேதவசனங்கள் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதனால யாரையும் நாம் தவிக்காதபடி ஒவ்வொருவரையும் நம்ம ஆசீர்வதிக்கும்படியான ஒரு கிருபைகளை தேவஸ்தானத்துல கேளுங்க. சத்துருக்களுக்காக ஜெபிக்கக்கூடியதான ஒரு கிருபைகளை தேவஸ்தானத்துல கேளுங்க. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் நம்ம கொடுக்கும்படியாக தேவஸ்தானத்துல கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் அப்படிப்பட்டதான கிருபைகளை நன்மதி காலை ஜெபக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் கொடுப்பாராக. இந்த நாளில நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம ஆண்டவர் எப்படி நம்மை மன்னித்தாதோ அதே போல மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை தேவஸ்தானத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலைவேளை நம்ம ஜெபிக்கலாம். இந்த காலைவேளையும் கூட தேவ சமூகத்துல அல்லேலூயா தேடி கொடுத்ததான பிரதரை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அல்லேலூயா ஒவ்வொரு வாரமும் அல்லேலூயா நம்முடைய அழைப்புக்கு இணங்கி நம்மை நேசித்து அல்லேலூயா எவ்வளவோ வேலைப்பளு இருந்தாலும் ஆண்டுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறதான அந்த குடும்பத்தை கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக அல்லேலூயா சிஸ்டரை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக 2 பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கைச்சிற வேலைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை பாதுகாப்பு அவங்களோடு கூட இருக்கும்படியாக அவங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கத்தர் நிறைவேற்றும்படியாக அந்த மும்பை பட்டணத்திலே தேவன் எதற்காக அவங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பின் நோக்கத்தை தேவன் நிறைவேற்றும்படியாக முழுமையாக ஊழியத்துல இன்னுமே ஆண்டவருக்கென்று மகிமையாக இறங்கி அநேகர் இந்த வார்த்தைகள் மூலமாக ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் தேவன் கிருபை பாராட்டும்படியாக அந்த முழு குடும்பத்தை கத்தர் வேறெடுத்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக கேட்ட செய்தியும் ஆசீர்வதித்து யாராவது ஜெபம் பண்ணுங்க.